ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ராஜாராணி கிச்சன்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ராகி இரும்பு சத்து நிறைந்த லட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கப்பு வறுத்த வேர்க்கடலை, ஒரு கப் ராகி மாவு, ஒரு கப்பு எள், உப்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு வறுத்த கடலை கொட்டை என்கிட்ட இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு கப்பு போட்டு வறுத்துருக்காரு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வரைஞ்சி. அடுத்தது எள் ஒரு கப்பு, அது நல்லா ஒரு பொன்னிறமாக வர அது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்தது ராகி ஒரு கப்பு, இந்த கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். வேர்க்கடலை உளிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன், அது ஒரு கப்பு. எள் வறுத்து வச்சுருந்தோம்ல, அது ஒரு கப்பு. ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ அந்த ராகி மாவை வறுத்து வச்சு அந்த ராகி மாவை போட்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவு அப்படி நல்லா இதாக பிணைஞ்சிக்குங்க, கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிட்டு ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு அப்படியே கொஞ்சம் தட்டி விடுங்க, அடை மாதிரி. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு கொடுங்க. தோசைக்கல்ல போட்டது அப்படி நல்லா பிச்சு போட்டுக்குங்க. அது கூட ஒரு கப்பு வெல்லம், எந்த கப்பில் ராகி எடுத்தீங்களோ அந்த கப்பில் வெல்லம் சேர்த்துக்குங்க. ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையும் அந்த எல்லையை பொடி பண்ணோம்ல, அதையும் சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்து ரெண்டையும் பிணைஞ்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆச்சு ராகி லட்டு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.